அங்கே வந்து பராசக்தியோட ஜனநாயகத்துக்கு தான் கேரளாவில் வசூல் வந்திருக்கு. பொங்கல் நாளும் சரி, இன்னைக்கும் சரி, ஜனவரி 26 சரி, ஜனநாயகம் தான் வசூலில் போயிட்டு இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி மற்ற பத்திரிகையாளர்களும் இது கூட தெரியாம பேசிட்டு இருக்காங்களே. படம் ரிலீஸ் ஆயிட்டுங்க, யாரும் தடுக்க முடியல. எங்க படத்தை யாருங்க தடுக்க முடியும்? நாங்க என்ன படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும் போது நாங்க எதுக்கு ஜெயலலிதா கெஞ்சின மாதிரி மோடிக்கிட்ட போய் கெஞ்சணும்? இப்படி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காருன்னா, இத்தனை பாஜக காரங்களை மீறி நாங்க அதுல அடிச்சு ஜெயித்திருக்கோம்னா ஜானகிசாமி நாயுடுவும் ஆதவர்ஜுனா ரெட்டிக்காரும் புரியணும். ஆர்டி டீம்னா மோடிக்காக எப்படி நிற்போம், மோடியை ஏமாத்த நினைக்கிற ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டாங்கிறத தெள்ள தெளிவா புரியணும். இப்ப அந்த காமெடி படத்துல அந்த காமெடி சீன்ல வர மாதிரி ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டன்னு ஜனநாயக படத்துக்குள்ள ஆப்ப கூட பேச முடியாம கோலத்தனமா கரையை சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல ஜானகிசாமி? அசிங்கமா இல்ல ஜானகிசாமி? ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நாயுடுஸ், நீங்க ஜானகிசாமி நாயுடு இவ்வளவுக்குள்ள கேவலமா வெக்கமா இருக்கிறீங்களே ஜானகிசாமி நாயுடு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இது என்ன செல்ஃப் இதாட்டி நீங்க நினைக்காண்டா, செல்ஃப் ரிலேஷனா சொன்னேன். தேவையில்லாம என்ன வீர விக்னேஷன் ஒருத்தனை விட்டு நியூஸ் 7ல நக்கல் பண்ணீங்க. இன்னும் ரமேஷ் ஒரு பையனை விட்டு தேவையில்லாம நக்கல் பண்ணீங்க. ராஜ்மோகனை விட்டு நக்கல் பண்ணீங்க. நீங்களே நான் புலிவர புலின்னு என்னை வந்து நக்கல் பண்ணீங்க. நான் ஸ்டாலினை பற்றி 2024 சொன்னது கரெக்டாக தானே வந்தது. அந்த அடிப்படையில் தான் நான் திரும்ப சொல்றேன். நக்கல் பண்ணீங்க. இப்போ நாம தெளிவா மோடிக்கு எது நன்மையோ அதை மோடி கிட்ட சொல்லும் போது சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. இதை கூட எதிர்த்து நிற்கிறதுக்கு துணிவற்ற தெம்பற்ற கோளையா விஜய் நிற்கிறாரு. என்னைய ரேடு வந்து ஜானகிசாமி வரல, நான் அடுத்த நாள் சீமான வீட்டில் போய் பார்த்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம பாஜக காரதான் மோடிக்கால தான், மோடிக்கு தெரியும் என்ன வேற இவனுக்கு எனக்கு மோடிக்கான இருக்குங்கிறதுக்கு ஒரு பையன் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காண்டா. மோடிக்கு தெரியும். இது சசிகலா விஷயத்திலையும் அத்தனை பேர்களையும் அடிச்சு தள்ளிட்டோம். இந்த விஜய் ஜனநாயக விஷயத்திலையும் தமிழிசை நயினாரு அத்தனை பேர் கருத்தை மீறி நம்ம கருத்து மோடிகிட்ட எடுபட்டிருக்கு. மோடிக்காக நம்ம சிந்திக்கக்கூடியவங்கிறதுனால என்னைய ரேடு வந்து அடுத்த நாள் சீமான் வீட்டில் போய் நான் நின்னேன். ஜானகிசாமி ஓடிட்டாரு. அப்ப இப்படிப்பட்டவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய்ட்டு எங்க போல்னஸ் வரும்? எப்படி எதிர்பார்க்க முடியும்? நிச்சயமா நிறைவா அதுல வந்து காரைக்குடியில தான் சீமான் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. 21 அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சொந்த தொழில்னா சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்களா நீங்க? சீமான் லீடர் இமேஜ்ல வர்றதுனால லீடர் வெற்றி பெறுவாருங்கிற அடிப்படையில சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அது காரைக்குடினாலும் சரி, சிவகங்கைனாலும் சரி, திருவெற்றினாலும் சரி, இந்த முறை சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காதான் நான் பார்க்குறேன்.